இந்த லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் வலி இல்லை பிரெஸ்ட்டில் வலி, அப்புறம் இந்த ஸ்டர்னம், இந்த ரிப்ஸு கீழே இருக்க ரிப்ஸு ஸ்டர்னமில் வலி, இது இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர்த்த ஒரு ஃபியர், பயத்துக்குள்ளே இல்லை ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரபுள்குள்ளே கொண்டு போய் விடுது. அண்டு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால தான் இது வந்துருச்சேன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி 3 மடங்கு அதிகமாகிடுது. இது எல்லாருமே ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிறாங்க. இது எல்லாருமே, இந்த பெயின் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட்டு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரொசீஜருக்குள்ளே இறங்குறாங்க. அதே ஒரு திங்கிங்காக அதையே இன்டர்நெட்டில் போட்டு படிச்சுக்கிட்டு, டாக்டர் வரவே வேணான்னு சொன்னால் கூட திரும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு திரும்ப இசிஜி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இது சம்மந்தமாக அதிகமாக போட வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறையா விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றி போவாங்க. பட் இந்த விஷயத்தில் ஓவராக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வலி நீங்கள் நினைக்கிற மாதிரி இதய நோயினால், ஹார்ட் டிசீஸ்னால் வர்ற வலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. 95% டைம் இது சர்வைக்கல்லேருந்து வந்த அழுத்தத்தினாலையும், சர்வைக்கல்லில் எதனால் அழுத்தம் ஆச்சுன்னா மன அழுத்தம், சோகம், அப்புறம் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதனால தான் இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது க்யூர் ஆகிறதுக்கு சம் எக்ஸசைசஸ் போதும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சம் எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன். டெஃபினட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி வலி மட்டும் வந்துருச்சுன்னா கூட அவ்வளோவா பயப்பட மாட்டாங்க. குத்துனா வலிக்கிறது, டெண்டர்னஸ்ஸு, இல்லை உள்ள குத்துற மாதிரி இருக்கிறது, இதோடு சேர்ந்து இன்னும் பல சிம்டம்ஸ் லைக் தலை சுற்றுறது, வாமிட் வர மாதிரி சென்சேஷன் வர்றது, இதையெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் பயந்துடுறாங்க. தலையும் சுற்றுது, செஸ்ட்டும் வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, இது கண்டிப்பாக கார்டியாக் ட்ரபிள் தான்னு. ஆனால் இது எல்லாமே ஸ்பைனல் கார்டோட சிம்டம்ஸாக இருக்குது. ஸ்பைனலில், மூளையில் நம்ம நினைக்கிறது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் ஸ்பைன் வழியாக வருது. ஸ்பைனலில் ஃபஸ்ட்டு சர்வைக்கல் தான் இருக்குது. அதனால் சர்வைக்கல்லேருந்து தான் இதெல்லாம் மேக்ஸிமம் உருவாகுது. சம்டைம் தொராசிக்லேருந்து உருவாகுது. ஸோ என்னென்னா, சர்வைக்கலில் ஒரு சர்வைக்கோஜெனிக் பெயின், அது ஸ்ட்ரெஸ்னால் வர்றது. எம்ஆர்ஐயில் கூட அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், வெறும் ஸ்ட்ரெயின் ஆனால் இவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், எலும்பு தேய்மானத்தினால வர்றது. அதே மாதிரியே டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஜவ்வு விலகிறது, அப்புறம் பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. இதனால எல்லாம் இந்த மாதிரி பெயின் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது. இது எல்லாமே எக்ஸசைஸில் குணமாகிற ஒரு நோய். இந்த சிம்டம்ஸ் எக்ஸசைஸ் மூலம் 10 நாளைக்குள்ளே டோட்டலாக சரியாயிடும். 3-4 நாள்லேயே கால்வாசி பாதி குறைஞ்சிரும். இதை தவிர இதோட சிம்டம் நின்னா கூட பரவாயில்ல. இதை தவிர இதில் நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. காதுக்குள்ளே வலியோ, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டோ வருது, இங்கே லாக்கிங் ஆகிறது, அப்புறம் கையெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, கை காலெல்லாம் மரத்து போகிறது, கை விரல், அப்புறம் கால் விரல் மரத்து போகிறது, அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கிறது, குடைச்சல், இந்த ஷோல்ட்ரு ஏரியாவில் வலி, இந்த ஸ்டெனோக்ளைடோமாஸ்டைட் ட்ரப்பீசியஸ், இந்த மசில், கழுத்து மசில் ஸ்டெனோக்ளைடோமாஸ்டைடும் இந்த ட்ரப்பீசியஸும் வலிக்கிறது, ஸ்கேப்லான்னு பின்னாடி பிளேட் மாதிரி எலும்பு இருக்கும், அங்கே வலிக்கிறது, அங்கே வலித்து ஸ்பைனல்லேருந்து இங்கே ரேடியேட் ஆகுது. நீங்கள் இங்கேயே டைரெக்டாக வந்ததாக நினச்சிக்கிறீங்க. அதே மாதிரி டெண்டர்னஸ் இருந்தாலே அது நெக் பெயினோட சம்மந்தப்பட்ட. டெண்டர்னஸ்னால் அமுத்துனா வலிக்கிறது. அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்கிட்டு அந்த இடத்துல எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ரத்தம் ஒரு நாளைக்கு உடம்புல 19,000 கிலோமீட்டர் ஓடும். அப்போ ரத்தம் கொண்டு போய் அந்த நீரையெல்லாம் அங்கங்கே விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அது டோட்டல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடியவே அதிகப்படுத்தும். அப்படின்னா சிஆர்பி லெவலில், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனை அதிகப்படுத்தும். சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சிரவாங்கி எதுவும் வரப்போகுதா, இல்லை ஹார்ட் அட்டாக் வரப்போகுதா, அது தவிர ஏதாச்சும் பெரிய இன்ஃபெக்ஷன் வரப்போகுதான்னு கண்டுபிடிக்க. ஸோ இந்த மாதிரி நெக்லேருந்து வர்ற இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அது பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இப்போ அது ஹார்ட்டுன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, இது நெக்குன்னு நினச்சாதான் இது எக்ஸசைஸில் சரியாக வர நோய். நெக்குக்கான எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடுங்கிறது தெரிஞ்சு இதை சரி பண்ணிக்கிட்டால் தான் அந்த இன்ஃப்ளமேஷன் போகும். இது ஹார்ட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. ஆனால் ஹார்ட் பிரச்சனை கிடையாது. ஏன்னா
இந்த இதுக்கு நீங்கள் ஹார்ட்டுன்னு நினச்சா ஹார்ட்டுக்குன்னு ஒரு மெடிசன் எடுத்தால் இது க்யூர் ஆக போகிறதில்ல. இது சர்வைக்கல்லேருந்து வந்த ஸ்ட்ரெயின்னு நினச்சி சர்வைக்கலுக்கு உண்டான எக்ஸசைசஸ் பண்ணால் மட்டும்தான் இது க்யூர் ஆகும். அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மசில்ஸ்க்கான எக்ஸசைஸில் இது க்யூர் ஆகும். இது தவிர இதில் சிம்டம் என்னென்னா இம்பேலன்ஸு, அப்புறம் கண் மயமயன்னு இருக்கிறது, ஒரு பக்க வலி, தாடையில் வலி, அப்புறம் மைக்ரைன், ஒரு பக்க தலைவலி, இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். சிலருக்கு ஸ்வெட்டிங் கூட ஆயிரும், சிலருக்கு பால்பிட்டேஷன் வரும், ரொம்ப இதய துடிப்பு அதிகம். அது எப்படி வருதுன்னா, இந்த வலி சர்வைக்கல்னால வருது, ஆனால் ஹார்ட்டுன்னு நினச்சிட்டு பதட்டமாகி பயப்படுறீங்க. அதனால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் அதிகமாகி ஹார்ட் பீட் அதிகப்படுத்துது. அதனால் இது எதையுமே இது பார்க்க இப்படி இருந்தாலும் அது லெஃப்ட் சைடில் வந்தால் ரொம்ப பயந்துக்கிறீங்க. ரைட்லேயும் வரும், ரைட்டில் ஆனால் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் லெஃப்ட்டில் வர்றவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இது ஈஸியாக எக்ஸசைஸில் க்யூர் ஆகும். இன்றைக்கி ஒரு 4 எக்ஸசைஸ் உதாரணத்துக்கு சொல்லித்தரேன், ஆனால் அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, எலிவேஷன் 10 கவுண்ட்ஸ், ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், அது 7 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.